ஓம் சாந்தி. வானத்தேதி 25/7/25. இன்னைக்கு பாபா மாதிரியே 4 பார்ட்டிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார். அதில் முக்கியமாக பாபா படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார். பாபா சொல்கிறாரு, படிப்பு நீங்கள் நல்ல முறையில் படிக்கணும். நான் நல்லா படிக்கணும், எனக்கு நானே ராஜதிலகத்தை இட்டுக்கொள்ள வேண்டும்ங்கிற இந்த ஒரே ஒரு கவனம் மட்டும் நமக்கு இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. படிப்புக்காக பாபா சொல்லும்போது, நீங்கள் எங்கே வேணால் இருங்க, வீட்டில் இருங்க, படுக்கையில் படுத்துகிட்டே கூட இருங்க, பாதினே போயிருங்க. ஆனால் எங்கே இருந்தாலும் இந்த படிப்பு அவங்களால படிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஈஸியான படிப்பு எங்கள் படிப்பு. பாபா பார்த்து சொல்லும்போது, நீங்கள் முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி பாபாவை நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நம்ம மற்றவங்கள பார்க்கக்கூடாது, பாபா நினைக்கிறது நமக்கு சுன்று இருக்கு. அதனால் தனக்குத்தானே புருஷார்த்தம் பண்ணணும் பாபா சொல்கிறாரு. சேவையை பற்றி பாபா சொல்லும்போது இன்னைக்கு 2 கேள்வியை பற்றி கேட்க சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அப்பா யார், ஆத்மாவுக்கு அப்பா யார்? 2வது, இனிமையான வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீர்களா என்ற இந்த கேள்வி கேட்டு அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று பாபா சொல்கிறார். அந்த மாதிரி பாபா இன்னைக்கு நமக்கு படிப்புக்காக என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாருங்கிறத நம்ம நோட் பண்ணி அதை நம்ம தாரணையில் கொண்டு வரணும். வாங்க பாபா இன்னைக்கு நமக்கு முறையில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இனிமையான குழந்தைகளே, நான் நல்ல முறையில் படித்து தனக்கு தானே ராஜதிலகத்தை இட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு கவலையில் இருங்கள். படிப்பின் மூலமாகத்தான் ராஜ்யம் கிடைக்கின்றது. படித்தாதான் பதவி, அது மாதிரி படித்தால்தான் ராஜ்யம் கிடைக்கின்றது. கேள்வி பாபா, குழந்தைகள் எந்த உற்சாகத்தில் இருக்க வேண்டும்? மனம் உடைந்து போய் விடக்கூடாது. ஏன்? பதில், நாம் இந்த லட்சுமி நாராயண் போல ஆக வேண்டும், இதற்காக புருஷார்த்தம் செய்ய வேண்டும் என்ற இந்த உற்சாகத்தில் எப்போவுமே இருங்கள். மனம் உடைந்து போய் விடக்கூடாது. போக மாயோட புயல் வந்ததுன்னா மனசு என்ன ஆயிடுது? எனக்கு தகுதி இல்லையோ, எனக்கு படிப்பு வரமாட்டேங்குது, நான் மறந்து போயிடுறேன். இப்படியெல்லாம் நமக்கு மாயா மீன் எண்ணங்களை கொண்டு வந்து மனசை சோர்வடைய வைக்கிறது இல்லையா? மனசு உடஞ்சி போயிடக்கூடாது, முயற்சி பண்ணிகிட்டே இருங்கன்றார் பாபா. ஏனென்றால் இந்த படிப்பு மிகவும் எளிமையான படிப்பு. எவ்வளோ எளிமையானது! வீட்டில் இருந்தாலும் படிக்க முடியும், இதற்கு எந்த கட்டணமும் இல்லை. ஆனால் அவசிய தைரியம் வேண்டும். வீட்டில் இருந்து படிக்க முடியும், ஃபீஸ் கிடையாது. ஆனால் படிக்கிறதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேண்டும். பாடல், தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. குழந்தைகள் தன்னுடைய தந்தையின் மகிமையை கேட்பீர்கள். மகிமை ஒருவருக்குத்தான், வேற யாருடைய மகிமையும் பாட முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கே எந்த மகிமையும் இல்லை. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்ய வைக்கிறார், சங்கர் மூலமாக விநாசம் செய்ய வைக்கிறார், விஷ்ணு மூலமாக பாலனை செய்ய வைக்கின்றார். லட்சுமி நாராயணனை இப்படி தகுதியானவராக ஆக்குனது ஸ்ரீபாபா. அவருக்கு தான் மகிமை. அவரை தவிர வேறு யாருக்கு மகிமை பாட முடியும்? இவரை இப்படி ஆக்கக்கூடிய டீச்சர் இல்லைன்னா
இவரும் இப்படி ஆகியிருக்க மாட்டார். யார் சொல்றார்? பாபா இந்த பிரம்மாவை சொல்றார். இவரை இப்படி ஆக்கிறதுக்கு ஒரு டீச்சர் இல்லைன்னா இவர் என்ன பண்ண முடியாது? லட்சுமி ஆகியிருக்க முடியாது. பிறகு மகிமை, ரெண்டாவது மகிமை பாபா சொல்றார். இது ரெண்டாவது மகிமை பாபா சொல்றார். சூரிய வம்ச குலத்துக்குரிய மகிமை. ராஜ்யம் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய மகிமை. பாபா சங்கமிகத்தில் வரவில்லை என்றால் இவர்களுக்கு ராஜ்யமும் கிடைக்க முடியாது. மேலும் வேற யாருக்கும் மகிமை கிடையாது. இந்த சூரிய வம்சத்துக்கு தான் மகிமை இருக்கு. ஃபாரினர்ஸ் போன்றவங்களுக்கும் மகிமை பாடுறதுக்கான அவசியம் இல்லை. பாபாவுக்கு மகிமை இருக்கு, சூரிய வம்சத்துக்கு மகிமை இருக்கிறது, வேற யாருக்கும் மகிமை இல்லை. மகிமை ஒருவருக்கு, ரெண்டாவது யாருமே கிடையாது. யாருக்கு இருக்கு? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவ பாபா தான். அவர்கிட்ட உயர்ந்த பதவி கிடைக்கிறது என்றால் அவரை நல்ல முறையில் இனியும் செய்ய வேண்டும் இல்லையா? தன்னை ராஜா ஆக்கிக் கொள்வதற்காக தான் தான் படிக்க வேண்டும். எப்படி வக்கீலுக்கு படிக்கும்போது படிப்பு மூலமா வக்கீல் ஆக்கிக் கொள்கிறார்கள் இல்லையா? குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள், சிவபாபா நமக்கு கற்பிக்கிறார். யார் நல்ல முறையில் படிக்கின்றார்களோ அவர்கள் தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். படிக்கலன்னு பதவியும் அடைய முடியாது. படிப்பதற்காக ஸ்ரீமத் கிடைச்சிருக்கிறது. என்ன ஸ்ரீமத் கிடைச்சிருக்கிறது? ஈஸ்வரிய மாணவன் ஆனதுக்கு பிறகு, பிராமணன் ஆனதுக்கு பிறகு பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத். காலையில் அமிர்த வேலை எழுந்திருக்க வேண்டும், காலை முரளி கிளாஸ் கேட்க வேண்டும் இல்லையா? படிப்பதற்காக ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது. முக்கியமான விஷயம் தூய்மையாகுவது. அதற்காகத்தான் இந்த படிப்பு. எத்தனை விஷயம் சொல்ல பாருங்க. படிப்பை பற்றி ராஜ்யம் அடையணும், அப்போ படிக்கணும். மேலும் பாபா சொல்றாரு படிக்கிறது தான் ஸ்ரீமத். அடுத்து என்ன சொல்றார் பாபா? இப்போ முக்கியமான விஷயம் தூய்மையாகும். இதுக்காக தான் இந்த படிப்பு. நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள், இந்த சமயம் அனைவருமே தமோ பிரதானமா பத்தித்தமா இருக்கிறார்கள். நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் இருக்கதா செய்கிறார்கள். தூய்மையாக இருப்பவர்களை நல்லவர்கள் என்றும் சொல்லப்படுது. ஏன்னா யார் தூய்மை இல்லையோ அவங்க தான் கெட்டவங்க. நன்கு படித்து பெரிய மனிதர்கள் ஆகிறார்கள் என்றால் அவர்களுக்கு மகிமை ஏற்படுகின்றது. ஆனாலும் இருக்கிறது எல்லாருமே தூய்மையற்றவர்களாகத்தானே. அப்போ பாபா சொல்றாரு, இருக்கிறதே உலகத்தில் எல்லாருமே தூய்மையற்றவர்கள். அப்போ தூய்மையற்றவர்களுடைய மகிமையை பாடுகிறார்கள். சத்தியத்தில் இருப்பவர்கள் தூய்மையானவர்கள். அங்க யாரும் யாருடைய மகிமையும் பாட மாட்டார்கள். இங்கே தூய்மையான சன்னியாசியும் இருக்கிறாரு, அப்பவிற்ற கிரகஸ்தத்தில் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. தூய்மையான சன்னியாசி, தூய்மையற்றவங்க இல்லறத்தில் இருக்கிறதுனால இந்த தூய்மையற்ற இல்லறத்தில் இருக்கிறவங்க தூய்மையான சன்னியாசிகளுக்கு மகிமை பாடுகிறார்கள். இந்த தூய்மைக்கு மகிமை. அங்கேயோ ராஜா ராணி எப்படி அப்படி பிரஜைகள் இருப்பார்கள். மற்ற எந்த தர்மமும் இல்லை. தூய்மையானவங்க அப்பவித்திரமானவங்கன்னு சொல்றதுக்கு அங்கே என்ன கிடையாது, இன்னொரு தர்மமும் இல்லை. இங்கேயோ கிரகஸ்திகளுடைய மகிமையை பாடிட்டே இருக்கிறாங்க சிலர். அல்லாத பத்தித்த பாவனன், விடுவிப்பவர், கைடு என்று சொல்லப்படுகின்றது. பிறகு எல்லாரும் எப்படி இருக்க முடியும்? தன்னையே அல்லா, தன்னையே இறைவன் சொல்லிக்க முடியுமா? உலகத்துல எவ்வளோ காரியம் இருக்குது பாருங்க. இப்போ குழந்தைகள் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. குழந்தைகள் உங்களுக்கு இந்த கவலை இருக்கணும். என்ன கவலை? நான் படித்து என்னை ராஜாவா ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த கவலை நமக்கு இருக்க வேண்டும். யார் நல்ல முறையில் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் தான் தனக்குத்தானே ராஜ திலகத்தை இட்டுக் கொள்வார்கள்.
இந்த உற்சாகத்தில் குழந்தைகள் இருக்க வேண்டும். நாமும் இந்த லட்சுமி நாராயணா போல ஆக வேண்டும். இதில் குழப்பம் பண்ணியிருக்க அவசியமே இல்லை. புருஷார்த்தம் பண்ணணும். அந்த புருஷார்த்தம் பண்ணும்போது என்ன ஆகக்கூடாது? பாபா என்ன சொல்றாரு? மனசு ஒடிஞ்சு போயிடக்கூடாது. இந்த படிப்பு அப்படிப்பட்ட படிப்பு. நீங்கள் கட்டியில் படுத்துக்கொண்டே படிக்க முடியும். வெளிநாட்டில் இருந்தாலும் படிக்க முடியும், வீட்டில் இருந்தாலும் படிக்க முடியும். இவ்வளவு எளிமையான படிப்பு இது. முயற்சி செய்து தன்னுடைய பாவங்களை நீங்கள் அழிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். தர்மத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீங்க புரிய வைக்க முடியும். எல்லாருக்கும் சொல்லுங்க, நீங்க ஆத்மா, ஆத்மாவுடைய சேதனமும் ஒன்றுதான். இதுல எந்த வித்தியாசமும் இருக்க முடியாது. சரீரத்தினாலதான் அநேக தர்மங்கள் இருக்கின்றது. ஆத்மா ஒன்றுதான். எல்லாரும் ஒரு பாபாவுடைய குழந்தைகள். ஆத்மாக்குள்ள பாபா தத்தெடுக்கிறது. ஆகையினால பிரம்மாவினுடைய வாய் வம்சாவளி என்று புகழ் பாடப்படுகின்றது. யாருக்கு வேணா புரிய வைக்க முடியும். ஆத்மாக்கு அப்பா யாரு? ஃபார்ம் நெருக்கம் வைக்கிறீர்கள் இல்லையா, அதுல ரொம்ப அர்த்தம் இருக்குதுன்னு சொன்னார் பாபா. பாபா காலத்துல எல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தான் கோர்ஸுக்கு உட்கார வைப்பாங்க. அதனால சொல்றேன், அப்பா நிச்சயமா இருக்கிறார் இல்லையா, அவரை நினைக்கிறீங்க. ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைவு செய்கின்றது. தற்கால பாரதத்துல யாரை வேண்டுமானாலும் தந்தை என்று கூறிவிடுகிறார்கள். மேயரையும் அப்பா தந்தைன்னு சொல்றாங்க. ஆனா ஆத்மாக்கு அப்பா யாருன்னு கேள்வி அது தெரியல. பாடுகிறார்கள், தாயும் நீயே தந்தையும் நீயே. ஆனா அவர் யாரு, எப்படி இருக்காரு, ஒன்றும் தெரியாது. பாரதத்துலதான் நீங்க அம்மா, நீங்க தான் அப்பான்னு சொல்லி கூப்பிடுறது. பாரதத்துல பாபா தான் இங்க வாய் வம்சாவளியை படிக்கிறார். பாரதத்துல தான் தாய்நாடுன்னு சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இங்கேதான் ஸ்ரீ பாபா தாய் தந்தையினுடைய ரூபத்துல தன் நடிப்பை நடிக்கிறார். இங்கேதான் பகவான தாய் தந்தையுடைய ரூபத்துல நினைவு செய்கிறார்கள். வெளிநாட்டுல காட் ஃபாதர் என்று மட்டுமே அழைக்கிறார்கள். ஆனா தாயும் வேணும் இல்லையா, அப்பதான குழந்தைகளை தத்தெடுக்க முடியும். ஆண்களும் மனைவியை தத்தெடுக்கிறார்கள். பிறகு அந்த மனைவி மூலமாக குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். படைப்பு படைக்கப்படுகின்றது. இங்கேயும் இவருக்குள்ள பரப்பிட்டா பரமாத்மா தந்தை பிரவேசமாகி தத்தெடுக்கிறார். குழந்தைகள் பிறந்துட்டு, அதனால்தான் இவர் அம்மா அப்பான்னு சொல்லப்படுகிறது. ஸ்ரீ பாபா அம்மா அப்பா, அவர் ஆத்மாக்கெல்லாம் அப்பா. பிறகு இங்கே வந்துதான் அவர் படிக்கிறார். இங்கே நீங்க குழந்தைகள் ஆகுகிறீர்கள் என்றால் தாயும் தந்தையும் என்று அவர் அழைக்கப்படுகிறார். அது ஸ்வீட் ஹோம். எங்க ஆத்மாக்கள் அனைத்து வசிக்கின்றதோ அது இனிமையான வீடு. அங்கேயும் பாபா தேடி யாரும் கூட்டிட்டு போக முடியாது. யாரையாவது நீங்க சந்தித்தார் சொல்லுங்க, இனிமையான வீட்டுக்கு நீங்க போக விரும்புகிறீர்களா? அப்ப அவசியம் தூய்மையாக வேண்டும். இப்பொழுதும் நீங்கள் பத்தித்தமாக தூய்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள். இருக்கிறதே இந்த உலகம் இரும்பியுமோ தமோ பிரதானமான உலகம். இப்போ நீங்க வாபஸ் வீட்டுக்கு செல்ல வேண்டும். இரும்பு இவர்ந்து சேர்ந்த ஆத்மா வாபஸ் வீட்டுக்கு போக முடியாது. ஆத்மாக்கள் இனிமையான வீட்டுல தூய்மையாக தான் இருக்கின்றார்கள் என்றால் இப்போது பாபா புரிய வைக்கிறார்கள். பாபா நினைவு மூலமா உடைய ஆத்மாவுக்கு பாவ கர்மம் இருந்தா என்ன ஆயிடும், விநாசமாகும். இந்த தேகதாரின்னு நினைக்கக்கூடாது. பாபாவை எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவு நம்ம ஆத்மா தூய்மையாகும். மேலும் உயர்ந்த பதவியும் வரிசை கிரமமாக அடையும். சமீப காலமா பாபா என்ன சொன்னாரு, எவ்வளவு நினைக்கிறீங்களோ அவ்வளவுதான் நீங்க தூய்மையாகுவீங்க, அவ்வளவுதான் பதவி உங்களுக்கு கிடைக்குங்கிறது புரிய வைக்கிறார் பாபா.
லட்சுமி நாராயணுடைய படத்துல யாருக்கு வேணா புரிய வைப்பது சுலபம். பாரதத்துல இவங்களோட ராஜ்யம் இருந்தது. இவங்க எப்போ ராஜ்யம் செய்தார்களோ, யாரு லட்சுமி நாராயணா எப்போ ராஜ்யம் செய்தார்களோ அப்போ உலகத்துல அமைதி இருந்தது. உலகத்துல அமைதியா பாபா தான் நிலைநாட்ட முடியும், வேற யாருக்கும் சக்தியே இல்லை. இப்போ பாபா நமக்கு ராஜ யோகத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. புது உலகத்திற்காக ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா எப்படி ஆக முடியுங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து ராஜாவுக்கெல்லாம் ராஜா எப்படி ஆக முடியுங்கிறதையும் சொல்லி கொடுக்குறாரு. பாபா தான் நாலேஜ்ஃபுல். ஆனா அவருக்குள்ள என்ன ஞானம் இருக்கிறதுங்கிறது யாருமே அறிந்திருக்கவில்லை. சிருஷ்டியினுடைய முதல் இடை கடைய ஹிஸ்டரி ஜாகிரபிய எல்லையற்ற பாபா தான் சொல்றாரு. ஏன்னா வேற யாருக்கு தெரியாது இல்லையா? மனிதர்கள் சர்வ வியாபின்னு சில நேரம் சொல்றாங்க, அல்லது எல்லாருடைய உள்ளத்தையும் அவர் அறிந்திருக்கிறாரு சொல்றாங்க. பிறகு தன்னை சொல்லிக்க மாட்டாங்க. எல்லாருடைய பகவான் சர்வவியாபி, சர்வவியாபி அவர் எல்லாருடைய உள்ளத்தையும் தெரிஞ்சிருக்காரு. அப்போ உங்களுக்கு தெரியணும் இல்ல, உங்களுக்கே கடவுள் இருக்காருன்னா தெரியணும் இல்லையா? சொல்லிக்க மாட்டாங்க. இதெல்லாம் விஷயத்தையும் பாபா உட்காந்து நமக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. நல்ல முறையில தாரணை செய்த மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். பாபா சொல்ற விஷயத்தை புரிஞ்சுட்டு சந்தோஷமா இருக்க வேண்டும். இந்த லட்சுமி நாராயணுடைய படம் எப்பவுமே மலர்ந்த முகமுடையது தானே படத்தை வரைகிறாங்க. ஸ்கூல்ல உயர்ந்த பதவிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோட இருப்பார்கள். மற்றவர்களும் நினைப்பாங்க இவங்க பெரிய பரீட்சையை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களும் நினைப்பார்கள். இதுவோ மிக உயர்ந்த படிப்பு. இங்கே இந்த உயர்ந்த படிப்புக்கு என்ன தேவையில்லை? கட்டணம் எல்லாம் தேவையில்லை. அப்ப இங்க என்ன வேணும்னு சொன்னாங்க பாபா? இல்ல, இந்த படிக்கிறதுக்கு கட்டணம் எல்லாம் தேவையில்லை. நீங்க வீட்டுல இருந்து படிக்கலாம், பக்கத்து படிக்கலாம், வெளிநாட்டுல இருந்து படிக்கலாம். அப்போ என்ன வேணும் நமக்கு? இங்க படிக்கிறதுக்கு அவசியம் தைரியம் மட்டும் வேணும். பாபா சொன்னார், தன் ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைச்சது. இதுதான் தைரியம் வேண்டியிருக்கு. ஏன்னா தேக சம்பந்தங்களையும் மறக்கிறதுக்கு தைரியம் வேணும் இல்லையா? இதுலதான் மாயா தடை போடுகின்றது. பாபா சொல்றாரு, தூய்மையாகுங்க. பாபாட்ட உறுதிமொழியை எடுத்துட்டு பிறகு முகத்தை கருப்பாக்கி கொள்கின்றார்கள். மாயா மிகவும் சக்தி வாய்ந்தது. குழந்தைங்க ஃபெயில் ஆயிடுறாங்க. ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மகிமை கிடையாது. யார் ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்களுக்கு மகிமை கிடையாது. இன்னாரு ஆரம்பத்துல ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க மகிமை இருக்கிறது. பாபா சொன்னது, தனக்கு தானே நீங்க புருஷார்த்தம் செய்து ராஜ்யத்தை பிராப்தியை அடைய வேண்டும். படிப்பின் மூலமா உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். இருக்கிறதே இது ராஜ்யம், பிரஜா யோகம் கிடையாது. ஆனா பிரஜையும் உருவாக வேண்டும் இல்லையா? இந்த படிப்பு மூலமாக பிரஜைகள் உருவாகுகிறார்கள் இல்லையா? தோற்றம் மற்றும் சேவை மூலமா தெரிஞ்சு போயிடும் இவங்க என்ன ஆகுறதுக்கு தகுதியானவர்கள் என்று தெரிந்து போய்விடும். வீட்டுல மாணவனுடைய நடத்தை மூலமாகவே புரிந்து கொள்ளலாம். இவர் முதல் நம்பர்ல வருவாரா, 3வது நம்பர்ல வருவாரா, நல்லா படிக்கிறாரா, படிக்கலையா, பாஸ் ஆகுறதா, ஃபெயில் ஆகுறாங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இங்கேயும் அதே போல எப்போ கடைசியில பரீட்சை முடியுமோ அப்போ உங்களுக்கு அனைத்தும் சாட்சாத்காரம் ஆகும். சாட்சாத்காரம் ஏற்படுறதுக்கு தாமதமே ஆகாது. பிறகு வெட்கம் வரும், நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆனவங்க மேல யார் அன்பு காட்டுவார்கள்? முக்கியமான விஷயம் இன்னைக்கு பாபா சொன்னாரு, மனிதர்கள் சினிமா பார்க்கறதுல சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றார்கள். ஆனால் தந்தை கூறுகின்றார், நம்பர் 1 நம்மை அசுத்தமாக்கக்கூடியது சினிமா. அதுல போய் நிறைய பேர் ஃபெயில் ஆகி விடுகிறார்கள், ஃபெயில் ஆகி கீழே விழுந்து விடுகிறார்கள். சில பெண்கள்
இப்படி இருக்கிறாங்க. சினிமாவுக்கு போகவில்லைன்னா தூக்கமே வராது. அப்படியே பெண்கள் இருக்கிறார்கள். சினிமா பார்ப்பவர்கள் அபவித்திரமாகுவதற்கு அவசியம் முயற்சி செய்வார்கள். ஏன்னா நம்ம ஆத்மாக்கள் நம்ம என்ன பதிகிறோமோ அது நம்ம எமோஷன். நம்ம சினிமாவில் அசிங்கமான காட்சிகள் பார்க்கணும், வன்முறை காட்சி, சண்டை காட்சி, பழி வாங்குற காட்சிலாம் பார்க்கணும். அப்போ அது நம்ம ஆத்மா பேர் ரெக்கார்ட் ஆகிடும். என்ன பதிவானோ அது என்ன ஆகும், திருப்பியும் வெளியே. அதனாலதான் பாபா சொல்றேன், கண்டிப்பா நீங்க தூய்மையற்றவங்க ஆகிறதுக்கு முயற்சி செய்வீங்க. இங்க என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ அதுல மனிதர்கள் குஷி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதாவது சினிமால பார்க்கறவங்க எல்லாம் குஷி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அனைத்து துக்கத்துக்கு ஆனது. இது அழியக்கூடிய குஷி, அழியாத குஷி, அழியாத தந்தை கிடைக்கும். புரிஞ்சுக்கணும் இல்லையா? சினிமா பார்க்குறப்போ கிடைக்கிற அந்த சந்தோஷம் அல்ப காலம். நம்ம பாபாத்திலிருந்து கிடைக்கிற சந்தோஷம் அழியாத சந்தோஷம். நீங்க புரிந்து இருக்கிறீர்கள், பாபா நம்ம இந்த லட்சுமி நாராயணன் போல ஆக்குறாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே இனி வரும் காலத்துல பாபா சொல்றாரு, அந்த காலத்துல எல்லாம் பாபா சொல்லுவாரு 21 பிறவிக்கு உங்களுக்கு சுபம் என்று சொல்லுவார் பாபா. அப்படி எழுதுனாரு. இப்ப பாபா எழுதுகிறார் 50-60 ஜென்மம். ஏனென்றால் துவாபரத்துல கூட முதல்ல மிகப்பெரிய பணக்காரனா சுகமாக இருக்கிறீங்க தானே. யோசிச்சு பாருங்க. நம்ம 21 ஜென்மத்துக்கு மட்டுமா நாம பெரும் செல்வந்தனா சொர்க்கத்துல இருக்கிறோம். அதுக்கப்புறமும் துவாபரத்துல நாம எப்படி இருக்கோம், பெரும் செல்வந்தனாக சுகமா இருக்கிறோம் இல்லையா? தூய்மையற்றவங்களா ஆனாலும் கூட செல்வம் நிறைய இருக்கிறது. இது எப்போ முழுவதும் தமோ பிரதானமா ஆக்குறோமோ அப்பதான் துக்கம் ஆரம்பமாக இருக்கின்றது. முதல்ல சுகமா தான் இருக்கிறோம். எப்போ நிறைய துக்கம் வருமோ அப்பதான் பாபா வருகின்றார். பாபா சொல்றாரு, அஜாமிலே பெரிய பாவி, அதுலயும் மிகப்பெரிய அஜாமி போன்ற பாவிகளுக்கும் பாபா நன்மை செய்யறாரு. பாபா கோயில எல்லாரையுமே முக்தி தாமத்துக்கு அழைத்து செல்றேன். பிறகு சத்திவ ராஜ்யத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். அனைவருடைய நன்மையும் ஏற்படுகிறது இல்லையா? அனைவருக்கும் பாபா சொல்றாரு, தன்னுடைய லெத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுறேன். அதாவது நம்முடைய லெத்து எது, சாந்திக்கு போகணும், சுகத்துக்கு போகணுங்கிறது. சத்தியத்துல எல்லாருமே சுகமாக இருக்கிறீர்கள். சாந்தி தாமத்திலேயும் சுகத்துல இருப்பீர்கள். உலகத்துல அமைதி வேணும்னு சொல்கிறார்கள். சொல்லுங்க, இந்த லட்சுமி நாராயண ராஜ்யம் இருக்கும் போது இந்த உலகம் எப்படி இருந்தது? அமைதியா இருந்தது இல்லையா? துக்கமான விஷயங்கிறது அங்க இருக்கவே முடியாது. துக்கமும் கிடையாது, அசாந்தியும் கிடையாது. லட்சுமி நாராயண ராஜ்யத்துல தூய்மை இருந்தது, சுகம் சாந்தி இருந்தது. அதனால அங்க என்ன கிடையாது, துக்கம் அசாந்தி கிடையாது. இங்கேயும் வீடுலயும் என்ன இருக்குது, அசாந்தி இருக்குது. உள்நாடு அயல்நாடு எல்லா இடங்கள்லயுமே என்ன இருக்குதுன்னா அசாந்தி தான் இருக்கு. பாபா சொல்றாரு, முழு உலகத்திலயுமே அசாந்தி தான் இருக்கிறது. எவ்வளவு துண்டுண்டா ஆகிவிட்டது உலகமே, எவ்வளவு பிரிவினைகள். 100 மைலுக்கு ஒரு பாஷா, 100 மைலுக்கு பாஷை தனித்தனியா இருக்குது. இப்போ பாரதத்தினுடைய பழமையான பாஷை அப்படின்னா சமஸ்கிருதத்தை கூறுகிறார்கள். இப்போ ஆதிசனாத்தனா தர்மத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. பிறகு இது பழமையான பாஷைன்னு எப்படி சொல்றீங்க? தர்மத்தே தெரியல, அப்படி எப்படி பாஷை தெரியும்னு பாபா கேட்கிறாரு. நீங்க சொல்ல முடியும், நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆதிசனாத்தனா தேவி தேவதா தர்மம் எப்போ இருந்தது உங்களையும் வரிசைக்கலாமா? சில பேர் மந்த புத்தி உடையவங்களா இருக்கிறாங்க. பார்க்கும்போதே தெரியுது இவங்க புத்தி கல்லு புத்தியா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது. அஞ்ஞான காலத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா, ஏ பகவான் என்னுடைய புத்திங்கிற கூட்ட திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பாபா குழந்தைகள் எல்லாருக்கும் ஞானத்தினுடைய பிரகாசத்தை கொடுத்துட்டார். இந்த ஞானத்தினுடைய பிரகாசம் மூலமா கூட்டு என்ன ஆகுதுன்னா திறந்துடுது. இருந்தாலும் சில பேருடைய புத்தி திறக்கவே மாட்டேங்குதான். பாபா இன்னும் சொல்றாரு,
அப்போ புத்தி என்ன ஆக மாட்டேங்குது, திறக்க மாட்டேங்குது. சொல்றாங்க, பாபா நீங்களும் புத்திவானுக்கெல்லாம் புத்திவான், என் கணவனுடைய புத்திங்கிற கூட திறந்து விடுங்க பாபா. பாபா சொல்றாரு, நான் என்ன இதுக்காக வந்திருக்கிறேன், ஒவ்வொருத்தருடைய புத்திங்கிற பூட்டியை உட்காந்து திறக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அப்படியா திறந்தா அப்ப எல்லாருடைய புத்திங்கிற பூட்டியும் நான் திறந்துடுவோம், எல்லாரும் மகாராஜா மகாராணி ஆயிடுவீங்க. எல்லாருக்கும் சொல்லுவோம் இல்லையா, வீட்டுல கணவன் சரியா இல்லைன்னா, பாபா கணவனுடைய புத்தி, பிள்ளைங்க பாபா பிள்ளைங்களுடைய புத்தி எப்பயாவது திறந்துடுங்க, அவங்க குழந்தையாகட்டும். அப்ப எல்லாருடைய புத்திங்கிற பூட்டியும் தவிர எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, மகாராஜா மகாராணி ஆயிடுவாங்க. நான் எப்படி எல்லாருடைய பூட்டியும் திறப்பேன், அவங்க சத்தியத்துக்கு வரணுங்கிறதே இல்லை, இதுக்கு நான் எப்படி பூட்டை திறப்பேன். நாடக அனுசாரம் சமயம் வரும்போதுதான் அவங்களுடைய புத்தி திறக்கும், நான் எப்படி திறப்பேன். நாடகத்துல இருக்கு இல்லையா, எல்லாருமே ஃபுல் பாஸ் ஆக முடியுமா, ஸ்கூல்ல கூட வருஷக்கிரமமாக தான் இருக்கிறாங்க. இதுவும் படிப்பு, பிரஜைகளும் உருவாகணும். எல்லாருடைய புத்தியும் திறந்துட்டா பிரஜைகள் எங்க இருந்து வருவார். இது சட்டமே லாவே. நீங்க முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருடைய முயற்சி மூலமா தெரிஞ்சுக்க முடியும். யார் நல்ல முறையில படிக்கிறார்களோ அவர்களை எல்லா இடங்கள்லயும் கூப்பிடுவார்கள். இங்க வாங்க இங்க வாங்க, அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னா நல்லா சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு அனுப்புங்க எங்களுக்கு அனுப்புங்கன்னு கூப்பிடுவாங்க இல்லையா. பாபாவுக்கு தெரியும் யாரு நல்ல முறையில சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைங்களே நல்ல முறையில படிக்கணும், நன்கு படித்தால் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போவேன், சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுவேன். எப்படி பாரு, சின்ன குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா சொல்லுவாங்க இல்லையா, நீ நல்லா படி, அம்மா அப்பா அது வாங்கி தர்றோம் இங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி பாபா சின்ன குழந்தைங்களுக்கு அம்மா சொல்லி கொடுக்குறாரு, நீங்க நல்லா படிங்க, படிச்சீங்கன்னா நான் அவங்கள வீட்டுக்கு போகும்போது கூட்டிட்டு போறேன், சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பேன். இல்லைன்னா தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கும், பதவியும் குறைஞ்சு போயிடும். மாணவர்களை டீச்சர் என்ன பண்ணணும், பாபா சொல்றது, மாணவன் ஆசிரியரை வெளிப்படுத்த வேண்டும். அதனை டீச்சர் சொல்லுவாங்க, அந்த நல்ல டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா. ஸ்கூல்ல கூட அவங்க எல்லா மாணவர்களையும் படிக்க வச்சு 100க்கு 100 வாங்க வச்சுட்டாங்க, 100க்கு 100 பாஸ் ஆக வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த டீச்சர் ரொம்ப நல்ல டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பாபா சொன்னாரு, தங்க யுகத்துல இருக்கும்போது தங்க புத்தியா இருந்தது, இப்ப இரும்பு யுகம், இங்கே புத்தி எப்படி தங்கமா இருக்க முடியும். உலகத்துல அமைதி இருந்தது இல்லையா, அப்போ ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் இருந்தது. செய்தித்தாள்ல கூட நீங்க போட முடியும், பாரத்ல எப்போ இவங்களுடைய ராஜ்யம் இருந்ததோ அப்போது உலகத்துல அமைதி இருந்தது. கடைசியில நிச்சயமா புரிந்து கொள்வார்கள், உங்களுடைய பேர் வெளிப்படும். அந்த படிப்புல எத்தனை புஸ்தகங்கள் போன்றவை படிக்கின்றார்கள், இங்கே ஒண்ணுமே கிடையாது. படிப்பு முழுவதும் சகஜமான படிப்பு. பாக்கி பாபா நினைவுல நல்ல நல்ல மகாராணி குழந்தைகள் கூட தோல்வி அடைந்து விடுகின்றார்கள். நினைவினுடைய கூர்மை இல்லை என்றால் ஞானம் என்ற கத்தி வேலை செய்ய. பாக்கி பாபாவை நினைவு செய்தால் அப்போ பூர்வம் வரும். குழந்தைங்க பந்தனத்துல இருக்கிறவங்க அப்படி பாபாவை நினைக்கிறாங்க, பாபாவை நினைவு செய்வதுல ரொம்ப லாபம் இருக்கு. பந்தனத்துல இருக்கக்கூடிய சில தாய்மார்கள் பாபாவை பார்த்ததே இல்லை, நினைவிலேயே உயிரை விட்டு விடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய பதவி நல்ல பதவி அவங்க அடைய முடியும். ஏன்னா பாபாவை அதிகமா நினைவு செய்திருக்கிறார்கள். பாபா நினைவுல அன்புல கண்ணீர் வடிக்கிறார்கள், அவர்களுடைய அந்த கண்ணீர் முத்தாக ஆகிவிடுகின்றன. இனிமேலும் இனிமையான
5000 ஆண்டுக்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகள் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையும் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளும் நமஸ்தே. தாரணைக்காக பாவம் முக்கிய சாராம்சம் சொல்கிறார். முதல் பாயிண்ட், தனக்குத்தானே முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடைய வேண்டும். படிப்பின் மூலம் தனக்குத்தான் ராஜ திலகத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்து சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞான கத்தியில் நினைவுடைய கூர்மையை நிரப்ப வேண்டும். நினைவின் மூலமாகத்தான் பந்தனங்களை அழிக்க வேண்டும். ஒருபோதும் அசுத்த சினிமாக்களை பார்த்து தன் எண்ணங்களை அப்பவித்திரமாக்கிக் கொள்ளக்கூடாது. வருடம் லௌகீகத்தை அலௌகீகமா மாற்றி அனைத்து பலகீனங்களில் இருந்தும் முக்தி ஆகக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. பாபா காலத்துல பாபா அந்த லௌகீகமான விஷயங்கள் எல்லாம் அலௌகீகமா பாபா மாற்ற சொல்லுவாங்க. இந்த மாதிரி லௌகீகத்தை அலௌகீகமா மாற்றும் போது அனைத்து பலகீனங்கள்ல இருந்தும் முக்தி ஆகக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான ஆகுது. யார் மாஸ்டர் சர்வசக்திவான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களோ அவர்கள் ஒருபோதும் எந்த பலகீனமோ அல்லது பிரச்சனைகளுக்கோ வசமாக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அமிர்த வேலையில் எதை பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ அல்லது செய்கிறார்களோ அதை லௌகீகத்திலிருந்து அலௌகீகமாக மாற்றி விடுவார்கள். யாரு மாஸ்டர் சர்வசக்திவான இருக்காங்களோ அவங்க எந்த லௌகீக காரியத்தையும் நிமித்தமாக செய்தாலும் அலௌகீக காரியம் சதா நினைவில் இருந்தாலும் எந்த விதமான மாயாவி விகாரத்திற்கு வசமான மனிதனின் சம்பந்தத்துல தான் வசமாக மாட்டார்கள். தவறுள்ள சூழ்நிலையிலும் கூட சதா தாமரை மலர் போன்றி இருப்பார்கள். லௌகீக அசுத்தங்கள் இருந்தாலும் விடுபட்டு இருப்பார்கள். ஏன்னா தாமரை கொண்டு சேர்த்துக்குள்ளதான் இருக்கும். அந்த மாதிரி லௌகீகம்னா விகாரிகள் இருக்கிறத செய்வாங்க. அவங்களுக்கு மத்தியில இருந்தாலும் தான் விடுபட்டு இருக்கிறதா மாஸ்டர் சர்வசக்தி. ஸ்லோகன், அனைவரையும் திருப்திப்படுத்தினார், முயற்சியில் தானாகவே முன்னேறி விடுவீர்கள். அப்போ ஒரு திருப்திகளை விழுந்தா போதும், நம்ம முன்னேறி. அவ்வியத்த இஷாரா, சங்கல்ப சக்தியை சேமித்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகிறது. சங்கல்ப சக்தியை சேமிக்க வேண்டும் என்றால் எந்த விஷயத்த பார்த்தாலும் கேட்டாலும் வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கும் பயிற்சி செய்யணும். ஒருவேளை சங்கல்பத்தில் ஏன் எதற்கு என்ற வரிசை வந்துடுச்சுன்னா வீணானவைகளுடைய படைப்பை படைத்து விட்டால் அதை பாலனையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். சங்கல்பம், சமயம், சக்தி இதுல செலவாயிட்டே இருக்கும். இதுல எதை படிச்சோமோ அதை பாலனை பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்முடைய சங்கல்பம், சமயம், சக்தி அதுல செலவாயிக்கொண்டே இருக்கும். ஆகையினால இப்போது இந்த வீணான படைப்புகளுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யுங்கள். அப்போதுதான் எண்ணற்ற சேவைக்கு நிமித்தமாக முடியும். வீண் எண்ணங்கள் கேள்விக்குறி மாதிரி வரக்கூடாது. அப்பவுமே நம்ம என்ன பண்ணிடணும்னா பாபா ஃபுல் ஸ்டாப் பண்ணிடுங்க, பாலனை பண்ணிடாதீங்க. பண்ணுனா அது டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால அந்த வீண் எண்ணங்களுக்கு, வீணான படிப்புகளுக்கு பெர்த்து கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்போ எண்ணற்ற சேவைக்கு நாம நிமித்தமாக்க முடியும் என்று பாபா சொல்லியிருக்காங்க. ஓம்